முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கின உடனே பேங்க்குக்கு போனீங்கன்னாக்கா எல்லாரும் செய்யக்கூடிய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா ஃபிக்ஸட் டெபாசிட். அதிலிருந்து ஆரம்பிங்க. உங்கள் முதல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாக இருக்கணும்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் இருக்கணும். எமர்ஜென்சின்றது உங்களை எப்போ வேணாலும் நாக் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, உங்களோட 6 months எக்ஸ்பென்சஸை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எடுத்து வச்சுருங்க. எந்த காரணத்துக்காகவும் அதை எடுக்கக்கூடாது அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் தரோலி எமர்ஜென்சி, உண்மையான ஒரு எமர்ஜென்சி. நிறைய பேர் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்னென்னா அந்த பிஎஃப்பை கண்டினியூ பண்ண மாட்டேன்றாங்க. இன்றைக்கி ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், மாறிட்டு போயிட்டே இருக்கிறோம் நம்ம. ஆனால் ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் போகும்போது அதில் பிஎஃப் அமௌண்ட் இருக்குது, அதை என்ன பண்ணிடுறோம்னா ரொம்ப ஹாப்பியாக அதை விட்ரா பண்ணிடுறோம். ஸோ அதில் பிஎஃப் கண்டினியூட்டி என்ன ஆகிடுதுன்னா மிஸ் ஆகிடுது. ரிட்டையரல்ஸ்க்கு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு இந்த பிஎஃப் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். 1 லட்சம் ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வீட்டு எக்ஸ்பென்சஸ், உங்களோட இஎம்ஐ எக்ஸ்பென்சஸ் 60%க்குள்ளே சுருக்கிடுங்க. 20% ஃபார் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், வெக்கேஷனாக இருக்கலாம், எக்ஸ்பென்சிவ் கேட்ஜெட்ஸாக இருக்கலாம். 20% அதுக்கு சேர்த்து வைங்க. மிச்ச 20%. ஹலோ ரிஃப்ளெக்ட் வியூவர்ஸ், நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து எப்பயுமே ஃபினான்ஷியலி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறது எப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கூட நிதி ஆலோசகர் சதீஷ்குமார் சார் தான் இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம இன்கம் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அதை என்னென்ன மாதிரிலாம் பிரித்து பக்காவாக இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? ஒரு 5 இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் அப்படி அந்த மாதிரி. முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கின உடனே பேங்க்குக்கு போனீங்கன்னாக்கா எல்லாரும் செய்யக்கூடிய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா ஃபிக்ஸட் டெபாசிட். அதிலிருந்து ஆரம்பிங்க. உங்கள் முதல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாக இருக்கணும்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் இருக்கணும். ஏன்னா அது வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அது ஹைலி லிக்விட், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ ஒரு சின்ன ஒரு அமௌண்ட், ஒரு உங்கள் மாத எக்ஸ்பென்சஸில் ஒரு 6 times இல்லை 7 times என்ன பண்ணுங்கள், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சேர்த்து வைங்க. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 5000 வருஷமாக தமிழ் கல்ச்சர் ஒரு பெரிய ஒரு கல்ச்சர். அது தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் நம்ம. ஸோ அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுங்கள், தங்கத்தில் பண்ண ஆரம்பிங்க நீங்கள். ஸோ இது 2வது இன்வெஸ்ட்மெண்ட். 3வது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பாப்புலரான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிங்க. 4வது பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருந்தால் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் அது. ஸோ 4வது அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். 5வது இது எல்லாம் செஞ்சிட்டதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. இது எல்லாம் வந்து உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் 5% எக்ஸீட் ஆகாமல் இது என்னன்னு கற்றுக்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. வி கால் இட் ஆஸ் எ ப்ளே மணி. ஸோ இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஹை அக்ரெசிவை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுதான் 5 பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே சார். இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். கோல்டு அப்படின்னும் பொழுது நம்ம கோல்டு வந்து பல மாதிரி வாங்கலாம் இப்போ இல்லையா? நம்ம சிட் கட்டி வாங்கலாம், மொத்தமாக வாங்கலான்னும் பொழுது இப்போது கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு. நம்ம வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் கோல்டை நோக்கி போகிறீங்க அப்படின்னா கோல்டு பாண்டை நோக்கி போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு, எதுக்கு போகலாம் சார்? நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் அப்படின்னா முதல்ல தங்கம் காயினாக வாங்கிடுங்க. ஸோ ஏன்னா அந்த ஒரு டச் அண்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஸோ அந்த ஒரு பொசிஷனை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சரி, நீங்கள் கொஞ்சம் நீங்கள் தங்கத்தில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஃபிசிக்கல் அசெட்ஸ் தங்கமாக வச்சுருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், 2வது கோல்டு இடிஎஃப்ஸ்னு சொல்லக்கூடியது, 3வது சொல்லக்கூடியது இந்த சவரன் கோல்டு பாண்ட். ஆனால் இந்த சவரன் கோல்டு பாண்ட் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 12 மாதமாக கவர்மெண்ட் அதை ரிலீஸ் பண்ணல அது. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னாக்கா நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் இப்போது நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. எப்போயுமே ஒரு வருஷம் முடிஞ்சு நெக்ஸ்ட் வருஷம் போகும்பொழுது கார்ஸோட ப்ரைஸ்லாம் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி இப்போது 2025லையும் கார் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் இப்போ வந்துட்டே இருக்குன்னும் பொழுது, இப்போ நம்ம வந்து ஒரு ஹுண்டாய் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ நம்ம அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போது அந்த காரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது நம்ம ஷேரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? அது எப்படி ஒர்க் ஆகும் சார், அந்த ப்ராசஸ் பற்றி? ஷேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கார் கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸ் மூமெண்ட் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா அந்த கம்பெனி செய்யக்கூடிய ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்து இருக்குது. ஸோ பங்கு சந்தையில் வந்து ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் டிமாண்டு ஜாஸ்தி.
ஸோ அந்த கம்பெனி ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னாக்கா அது கொஞ்சம் அது என்ன பண்ணுன்னா அந்த ப்ராஃபிட் ஸ்ப்ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அது கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்டாக் மூவ்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் அது மட்டுமே ஒரு ஸ்டாக்கை மேலே கொண்டு போகுமானா கொண்டு போகாது. இப்போ எப்பயுமே ஒரு அன்சர்டனிட்டி வந்து ஷேர்ஸ் மேல கண்டிப்பா இருக்கு. யாருமே ஷேர்ஸ் இப்போ கோல்டு நோக்கி போற அளவுக்கு எஃப்டி ஆர்டி நோக்கி போற அளவுக்கு ஏன் ஷேர்ஸ் பின்னாடி வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, எப்போ வேணா என்ன வேணா ஆகலாம். இன்னைக்கு வந்து டபுள் ட்ரிபிள் அப்படிங்கிறது நம்ம போட்டதை விட கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இதுக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க இல்லையா? ஸோ இதுக்குள்ள வர வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லி ஷேர்ஸ் நோக்கி நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவீங்க? முதல்ல நீங்கள் பங்கு சந்தையில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா மியூச்சுவல் ஃபண்டு தான் ஒரு சிறந்த வழி. ஏன்னா பங்கு சந்தையில் போயிட்டு நீங்கள் எது ஒரு லாபகரமான பங்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா பங்கு சந்தையில் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். இது வரைக்கும் எந்த பங்கு பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துருக்குன்றதை ரொம்ப ஈஸியாக உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்டர்நெட்லலாம் இருக்காது. ஆனால் எந்த பங்கு ஃப்யூச்சரில் லாபத்தை கொடுக்க போகுது, நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணாக்கா இந்த ப்ராஃபிட்ன்றது வரப்போகிற காலங்கள்லேருந்து தான் வரப்போகுது. ஆனால் அதை கணிக்கிறது தான் ரொம்பவுமே கடினமான ஒரு விஷயம். ஒரு சாதாரண ஒரு இன்வெஸ்டரால் அதை கணிக்க முடியாது. அதுக்கு நிறைய ரிசர்ச், மைக்ரோ இண்டிகேட்டர்ஸ், மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ், அந்த கம்பெனியை பற்றின ஒரு ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் என்னோட அட்வைஸ் என்னன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகணுன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியலனாக்கா நான் சிங்கப்பூரே போக முடியாதா அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, நீங்கள் சிங்கப்பூர் போகிற ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்து உக்காந்துட்டா போதும், உங்கள் பைலட் என்ன பண்ணுவார்னா சேஃபாக சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு கூப்பிட்டு போயிடுவார். அதே மாதிரி நீங்கள் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு ஃபண்டு மேனேஜர் இருக்கார், அவருக்கு தெரியும், அவர் ஒரு எக்ஸ்பர்ட், அவர் எந்த பங்குகள் வரப்போகிற காலங்களில் நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்க போகுதுன்னு. ஸோ அவர் மூலமாக நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் நிறைய இருக்கும். முன்னாடி இருந்த ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம ஃபினான்ஷியலி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும், ஸ்டேபிள் கிடையாது, நம்ம கொஞ்சம் இன்னும் மில்லியனர் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. அப்படின்னும்போது நம்ம மில்லியனர் ஆகணும்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 10 ஸ்டெப்ஸ்னால் அது என்னது சார்? மில்லியனர் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல ஒரு மில்லியன் அப்படின்னாக்கா 10 லட்சம் ரூபாய் யூஎஸ் டாலர். 10 லட்சம் அப்படின்னும் போது ஒரு 8.4 crores அது. ஸோ இந்த 8.4 crores இந்திய ருப்பியில் இந்த பர்ச்சேசிங் பவர் அப்படின்வாங்க, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஸோ யூஎஸில் இருக்கிற அந்த 8.4 crores நீங்கள் இந்திய ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அது ஒரு 3 crore rupees, 3.2 crores. ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி லாஸ்ட் வீக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தேன் நான். அதில் சச்சின் டெண்டுல்கரும் வினோத் காம்ப்ளியும் 2 பேரும் ஒரே ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. சச்சின் டெண்டுல்கரோட நெட் ஒர்த் இன்றைக்கி 1700 கோடி. வினோத் காம்ப்ளி என்ன பண்ணிட்டு இருக்காருனாக்கா அந்த பிசிசிஐ கொடுக்கக்கூடிய 30 ரூபா பென்ஷனில் தான் இன்றைக்கி அவரோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒரே நேரத்தில் 2 பேர் அவங்க வாழ்க்கையை ஒரே இடத்துல தொடங்கினாங்க. ஆனால் 2 பேரும் இன்றைக்கி வந்து வேறு மாதிரி இருக்காங்க. எதனாலனாக்கா அவங்க பண்ணக்கூடிய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ். இந்த ஒரு 10 மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னாக்கா நீங்களும் ஒரு வெல்த் ஜேர்னியில் அக்சிலரேட்டடாக சேஃபாக சேர்க்க முடியும். முதல்ல வந்து வெல்த்துக்கு ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபவுண்டேஷன் அப்படின்னும் போது எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சின்றது உங்களை எப்போ வேணாலும் நாக் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுங்கள், உங்களோட 6 months எக்ஸ்பென்சஸை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எடுத்து வச்சுருங்க. எந்த காரணத்துக்காகவும் அதை எடுக்கக்கூடாது அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் தரவுலி எமர்ஜென்சி, உண்மையான ஒரு எமர்ஜென்சி. சும்மா ஒரு ஃபோன் வாங்கணும், ஊருக்கு போகணும், இதை மாதிரியான காரணத்துக்கெலாம் எடுக்கக்கூடாது. அது ஃபர்ஸ்ட். அது ரெண்டாவது, நிறைய பேர் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்னென்னா அந்த பிஎஃப்பை கண்டினியூ பண்ண மாட்டேன்றாங்க. இன்றைக்கி ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், மாறிட்டு போயிட்டே இருக்கிறோம் நம்ம. ஆனால் ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் போகும்போது அதில் பிஎஃப் அமௌண்ட் இருக்குது, அதை என்ன பண்ணிடுறோம்னா ரொம்ப ஹாப்பியாக அதை விட்ரா பண்ணிடுறோம். ஸோ அதில் பிஎஃப் கண்டினியூட்டி என்ன ஆகிடுதுன்னா மிஸ் ஆகிடுது. ரிட்டையரல்ஸ்க்கு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு இந்த பிஎஃப் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும், ஒன் ஜாப் டு இன்னொரு ஜாப். மூணாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த விமன்ஸ் அவங்க நிறைய வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னாக்கா நிறைய எயில்மெண்ட்ஸ் எதிலேருந்து வருதுன்னா ஹார்ட் அண்ட் கேன்சர். ஸோ என்ன பண்ணுங்க, நீங்கள் வேலைக்கு போயிட்ட பிறகு முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் இந்த ஹார்ட் அண்ட் கேன்சருக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு கவர் எடுத்துருங்க. நீங்கள் ரொம்ப பெரிய சார்ஜஸ்லாம் கிடையாது, 3500 4000 ரூபா ஒரு வருஷத்துக்கே இவ்வளோ தான் ஆகும். பட் அது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நிறைய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கவனமாக இருக்குது. ப்ரிப்பேர்டாக இருக்கிறது தப்பு ஒன்றும் இல்லையே. நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா டேர்ம் இன்சூரன்ஸ். நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து பிரெட் வின்னர். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பையனையோ
உங்கள் பொண்ணையோ நல்லா படிக்க வச்சுருவீங்க, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்க. ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் நடக்குது உங்களுக்குன்னா அவங்களோட படிப்பும் இல்லை அந்த பொண்ணோட கல்யாணமும் ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு வந்து நின்றுடும். ஸோ நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துப்பீங்க, நீங்கள் இல்லைன்னா அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களோட ஃபேமிலியோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போயிடும். ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் ஃபவுண்டேஷன் இன்னும் முடியல. அந்த டேர்ம் இன்சூரன்ஸே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸுக்கு மட்டும் எடுத்து வைக்காதீங்க. இப்போ நீங்கள் எதாவது லைபிலிட்டி வச்சுருக்கீங்க, ஒரு 20 லட்ச ரூபா ஒரு காருக்கு லோன் இருக்குது, ஒரு 50 லட்ச ரூபா வீட்டு கடன் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸுக்கு ப்ளஸ் இந்த லயபிலிட்டியும் சேர்த்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். உங்கள் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ்க்கு 1 கோடி இருந்தால் போதும்னா உங்களுக்கு 50 லட்சத்தில் ஒரு கடன் இருக்குது, வீட்டு கடன் இருக்குன்னா 1 கோடியே 50 லட்சமாக எடுத்து வைக்கணும். இது நீங்கள் பண்ணக்கூடிய 5வது பெரிய மிஸ்டேக் இது. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் கொஞ்சம் கூடுதலாக லயபிலிட்டியை கவர் பண்ணுற மாதிரி எடுத்து வைக்கணும். 6வது பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் இன்சூரன்ஸ். நிறைய பேர் இதை எடுக்கிறதே கிடையாது. கேட்டாக்கா எனக்கு கம்பெனி ப்ரொவைட் பண்ணுது, அதுக்கு மேலே எதுக்கு வேணும்னு. கம்பெனி எவ்வளோ ப்ரொவைட் பண்ணும்? 3 லட்ச ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்ணும். அது இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு அட்வான்ஸ் மெடிக்கலுக்கு அது பத்துறது இல்லை. அது ஸோ என்ன பண்ணுங்க, ஒரு டாப் அப் மாதிரி ஒரு 7 லட்சமோ 10 லட்சமோ வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஒரு கம்பெனி டு இன்னொரு கம்பெனி மாறிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி மாறும்போது உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன ஆகும், ஒரு 15 நாள் 20 நாள் என்ன ஆகும், கேப் வந்துடும். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நடக்குதுன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்த்து வச்சிருந்த 2 லட்சம் 3 லட்சம் என்ன ஆகிடும்னாக்கா அந்த ஒரு காஸ்ட்டுக்கு கவர் ஆகிடும். அது அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் நிறைய கேட்சப் ஆகுது. எப்படியும் ஒரு 55 வயசில் வேலையை விடும்போது அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா அது அப்ரூவ் ஆகலாம், அப்ரூவ் ஆகாமலும் போகலாம். இது வந்து 6வது பெரிய மிஸ்டேக். 7வது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சேவிங். 1 லட்ச ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வீட்டு எக்ஸ்பென்சஸ், உங்களோட இஎம்ஐ எக்ஸ்பென்சஸ் 60%க்குள்ளே சுருக்கிடுங்க. 60% எக்ஸீடு பண்ணாதீங்க. 20% ஃபார் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். என்ன என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், வெக்கேஷனாக இருக்கலாம், எக்ஸ்பென்சிவ் கேட்ஜெட்ஸாக இருக்கலாம், 20% அதுக்கு சேர்த்து வைங்க. மிச்ச 20% லாங் டேர்முக்கு சேர்த்து வைங்க. இது 7வது. 8வது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2ஆக பிரிச்சுக்குங்க. அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு ரெக்கரிங் டெபாசிட்டை மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். லாங் டேர்ம் கோல்ஸுக்கு தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். 8வது மிஸ்டேக். 9வது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டையே லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, பர்சன் ஏ பர்சன் பி அப்படின்னு வச்சுங்க. பர்சன் ஏ 30 வயசில் ஒரு 10,000 ரூபாய் தான், 10,000 ரூபா அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 12% க்ரோ ஆகுது. 55 வயசு அப்படின்னா 25 வருஷம் கட்டுறாரு. அவரோட மெச்சூரிட்டி எவ்வளோ தெரியுமா? 1.87 crore. ஆனால் இன்னொருத்தர் பர்சன் பி அவர் 30லேருந்து 40 ரொம்ப ஜாலியாக இருந்துட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, 40 வயசில் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது, ஓ நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்க்கணும் அப்படின்னு. ஸோ அவர் 40லேருந்து ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு 25 வருஷம் இல்லை, ஸோ 15 வருஷம் தானே, இப்படியும் 55ல் ரிட்டையர்ட் ஆகணும். ஸோ 15 வருஷம், அதே 12%. ஆனால் அவர் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி வேல்யூ 50 லட்சம் ரூபாய். நீங்கள் 10 வருஷம் டிலே பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களுக்கு பொட்டன்ஷியல் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடியை தாண்டின ஒரு லாஸ் உங்களுக்கு. 1.87லேருந்து 50 lakhs ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 80 lakhs கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், சீக்கிரமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது 9வது மிஸ்டேக். 10வது மிஸ்டேக், வாழ்க்கை எப்போவுமே வந்து மேல் நோக்கி தான் போகும். இன்றைக்கி ஒரு 30,000 ரூபா சம்பளம்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு 40, அதுக்கப்புறம் 50, ஒரு 1 லட்சம் போகும். ஆனால் உங்கள் சேவிங்ஸ் மட்டும் இம்ப்ரூவே ஆகிறது கிடையாது. 10,000த்தில் ஆரம்பித்தா அது 10,000த்துலேயே இருந்துகிட்டு இருக்கு. ஸ்டெப் அப் பண்ணுங்கள். ஒரு உதாரணத்துக்கு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு 10% 10,000த்தில் தான் ஆரம்பிக்கிறார் 30 வயசில். ஆனால் 10% அவர் ஸ்டெப் அப் பண்ணுறாரு. அதே 12% 25 வருஷத்தில் அவர் சேர்க்கக்கூடியது 4.11 crore. ஆனால் அந்த ஸ்டெப் அப் இல்லாமல் அதே ஸ்டாண்டர்டாக 10,000 மட்டும் சேர்த்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் சேர்க்கக்கூடியது 1.87 crore. ஸ்டெப் அப் பண்ணும்போது பெருசாக இல்லை, 10,000 ஆரம்பிக்கிறீங்க, 10%னா 11,000, 1,000 தான் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க ஒரு வருஷத்தில். அது கண்டிப்பாக அஃபோர்டபுள் அது. ஆனால் வித்தியாசம் பாருங்கள், 2 கோடி ரூபாய் மெச்சூரிட்டியில். இந்த 10 மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெல்த் கிரியேஷன் சீக்கிரமாக நடக்கும். இது மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம். எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. மக்கள் நிறைய பேர் இப்போ தான் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு சார்? தேர் இஸ் நோ கம்பேரிசன் பிட்வீன் எஸ்ஐபி அண்ட் எஸ்டபிள்யூபி. ரிட்டையர்மெண்ட்டில் 2 விதமான ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ்,
நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சேர்க்க ஆரம்பிப்பீங்க. வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க, மாதம் மாதம் சேலரி வரும், அதில் ஒரு பங்கை சேர்ப்பீங்க. ஸோ அது பேர் தான் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஒரு மாதமும் ஒரு தொகையை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது நீங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு தொகையாயிடும் அது. ஸோ நீங்கள் வேலையை விட்டுட்டு இதுக்கு மேலே நான் எதுவும் செய்ய போகிறது இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு மாதம் மாதம் அந்த ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு காசு தேவைப்படும் இல்லையா. ஸோ பெரிய தொகையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த தொகையும் என்ன ஆகக்கூடாது, கீழே வரக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுக்கும் ஒரு மாதத்துக்கு உங்களோட எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி உங்களுக்கு நீங்களாகவே ஒரு பென்ஷனை எடுத்துகிட்டு வர்றது பேர் தான் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். ஸோ நீங்கள் அக்யூமுலேஷன் ஃபேஸு சேர்க்கும்போது எஸ்ஐபியை ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த ஒரு கார்பஸ் சேர்ந்துட்ட பிறகு அதுலேருந்து அந்த கேபிட்டல் டிப்ளிமெண்ட், இந்த கேபிட்டல் வந்து அந்த கேபிட்டல் கம்மியாகாமல் விட்ரா பண்ணக்கூடியது பேர் தான் SWP. தொடர்ந்து எங்ககிட்ட நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி, தேங்க்ஸ்.